வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஈஸி சட்னி. டக்குன்னு நம்ம இந்த சைடு இட்லியை வச்சுட்டு அந்த பக்கம் ஈஸியாக சட்னியை ஆட்டிடலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். கருவேப்பிலை ஒரு குத்து, தேங்காய் ஒரு கப், இதில் பார்த்தீங்க பூண்டு அப்படின்னா 4 பல், தேவையான அளவு உப்பு, குடம்புளி கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இட்லி பொடி, அவ்வளோதான். வித்தின் செகண்டில் நம்ம சட்னியை ரெடி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேங்காய் போட்டாச்சு, வெள்ளை பூண்டு, குடம்புளி கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம், உப்பு தேவையானது, இட்லி பொடி ஒரு டீஸ்பூன். கடைசியில் நம்ம கருவேப்பிலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு போட்டுக்கலாம். இலையில பூச்சிலாம் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு. சட்னி பார்த்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம். நான் அரைச்சி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சட்னி பாருங்கள் சூப்பராக ரெடியாச்சு. ஒரு பவுலுக்கு மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். கருவேப்பிலை ஈஸி க்ரீன் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜம்முன்னு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை நமக்கு எப்போயுமே அவைலபிள் தான், எல்லா இடத்துலையும் எங்கேயுமே கிடைக்கும். நம்ம ஈஸியாக சட்னி பண்ணி ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ டெய்லி 2:15 வரும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி புது புது டிஷ்ஷஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.